கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும். கோவிலில் வந்து அபிராமி அம்மா வந்து 4 பசங்களையும் வந்து பார்த்துட்றாங்க. சரிம்மா நம்ம எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மூத்த பொண்ணும் 3வது பொண்ணும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ரேவதி ஹீரோயினும் சுவாதியும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம வேணான்னு சொன்னாலும் இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் எடுத்துக்கலாம் துர்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல அம்மா ஃபோட்டோ வேறு எடுக்கிறாங்களே இது எங்கே போகும் தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதி வந்து அப்படியே ஃபோட்டோ வந்து எனக்கு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இல்லைங்க அனுப்பிச்சி வைங்க இது மாதிரி கோயிலில் வந்து ஞாபகார்த்தமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னனால நான் வந்து அனுப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா கார்த்தி வந்து செம கடுப்பில் வந்து இருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை யாரும் பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும். வீட்டில் இருக்கிற யாரும் பார்த்தாங்கன்னா சரியாக தெரியாது. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரியும் இன்னொரு பக்கம் நம்ம மாமாவும் பார்த்துட்டாருன்னா தங்கச்சி பையங்கிற மாதிரி பேசிடுவாங்களே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி நீங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம். இன்னொரு நாள் வருவாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது. அடுத்த வாட்டியாவது அவங்கள பார்க்குறப்ப அவங்க நல்ல விதமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி உடனே வந்து குடுக்குன்னு போகிறாங்க. பார்த்தியாம்மா நான் உன்னை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்குறாங்க. ஏன்ப்பா அண்ணன் பசங்களுக்கா இது கூட வந்து செய்ய மாட்டியா? பரவாயில்லப்பா எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரிம்மா நீ எப்பயாவது கோயிலுக்கு வந்து பார்க்குறனா பார்த்துட்டல பத்திரமா வந்து வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தி அதெல்லாம் முடியாது நான் இந்த ஊரில் தான் வந்து தங்க போகிறேன். நீ எப்படி இருக்கங்கிறத பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அது வேறையா? சரிம்மா பார்த்துக்கம்மா கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் மாறுமா இப்படி இருக்காதம்மா எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து துர்கா வந்து சத்தம் போடுறாங்க. அம்மா கிட்டே தான் பேசிட்டு வருவாங்க. என்ன ஆச்சு உனக்கு நீ அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது துர்கா மட்டும் கூப்பிட்றாங்க. சரிம்மா அவங்க கூப்பிட்றாங்க நான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் சொல்லுமா இல்லை நான் பார்த்து தரட்டுமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா நீ பார்த்து கொடுத்தனா பெரிய வீடாக பிடிச்சி கொடுப்ப அது செட் ஆகாது. அதனால தான் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இவன் எங்கப்பா போனா ராஜா அப்படின்னு சொல்லி கேட்டானே அவன் ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிருக்காமா வருவான் அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. நீ அவங்க எங்கே வச்சுக்க போகிற இந்த ஊரில் இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலங்க எனக்கு தெரியல இதுதான் நீ பதில் சொல்லுவியா அப்படின்னு சொல்லும்போது வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னது பசங்களெல்லாம் காணுமேன்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியும் சாருலதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ வெளியில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி வேற காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வராங்க போல இருக்கு. எல்லோரும் எங்கே போயிட்டு வந்தீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட அம்மாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னது கார்த்தியோட அம்மாவை பார்த்தீங்களா? வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லும்போது அக்கா அவங்களெல்லாம் எதுக்குப்பா வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்? அவங்களாம் முன்ன பின்ன தெரியாதவங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல கோவமாக இருக்காங்க. அது வரைக்கும் தப்பிச்சோம். என்றைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. அப்புறம் என்ன நினைப்பாங்க? சம கோவத்தில் தானே இருப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. என்னப்பா உங்கள் அம்மாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து கேட்குறாங்க. மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு வந்து என்ன சொன்ன அவரை மாமான்னு சொல்லி தான் கூப்பிட்றேன். அவர் என்ன உனக்கு என்ன பொண்ணாக கொடுத்துருக்காரு மாமான்னு சொல்லிகிட்டு இருக்க இது மாதிரிலாம் சொல்கிற வேலை வச்சுக்காதேன்னு சந்திரலேகா மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவள் கிடக்கிறாப்பா நீ என்ன மாமான்னு கூப்பிடுப்பா. எனக்குன்னு தான் தங்கச்சிக்குன்னு 3 பசங்க கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பசங்க கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான்ப்பா நான் உன்னை பார்க்குறேன். உண்மையிலே மாமா நான் வந்து உங்களோட தங்கச்சி பையன்தான். இதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இருந்தாலும் வந்து இப்போதைக்கு தெரிய வேணாம் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃபோட்டோலாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யதார்த்தமாக வந்து அபிராமியை ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க நம்ம ரேவதி. சரி இந்த விஷயத்த வந்து அப்பா வந்து கிட்ட காட்டினா சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து காட்டலான்னு வராங்க. கார்த்திக் அப்போ தான் வந்து யோசனை வந்து தோணுது. அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வந்து எடுத்து விட்டுறணும். இல்லாட்டி வந்து யார்ட்டையாவது காட்டினா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அப்புறம் இந்த பிரச்சனையை வேறு சேர்த்து வந்து சமாளிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுக்குறன்னு வராங்க. எங்கெங்க போகிறீங்க? அப்பா கிட்டே வந்து ஃபோட்டோவை காட்டலாம் தான் போகிறேன். அது எதுக்குங்க காட்டிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரேவதி வந்து தடுக்க பார்க்குறாங்க. சும்மானு இருப்பா என் ஃபோனு என் ஃபோட்டோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து தந்திரமான முறையில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பா இந்தாங்கப்பா இதுதான்ப்பா கோயிலில் வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொன்னோன்னே அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நைட் டைமில் இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கார்த்தி வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபோட்டோ வந்து காட்டுவாங்களா இல்லை காட்டுறதுக்கு முன்னாடி வந்து செல்ஃபோனை வந்து தந்திரமான முறையில் கார்த்தி வந்து எடுத்து அதை வந்து ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிடுவாங்களான்னு
வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோடு வந்து வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய போதா? ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.